காந்திஜியே கடலையை விரும்பி சாப்பிட்டாருன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இனிமைக்கு இனிமை, எளிமைக்கு எளிமை, வலிமைக்கு வலிமை. கை மட்டும் ஆடுது. ஓஹோ, பிச்சை எடுக்கிறதே இப்படி டிஃபரண்ட் ஸ்டைல் எடுக்கிறீங்களா? கையில மின்றத பாரியா? ஓ, புரிஞ்சு போச்சு. விரல் நிறைய மோதிரம். நேத்து சாயங்காலம் பேப்பர்ல பார்த்தேன், நகை கடையில கொள்ளையில மோதிரம் எல்லாம் ஓம்பங்க. எப்ப ஜெயிலுக்கு போறேன்? நான் எதுக்கியா போகணும்? என் மாமனார்ல போகணும். விரல்ல மோதிரத்தை காட்டிட்டு அலையிறது நீ. மாமனார் எதுக்கே ஜெயிலுக்கு போனோம்? இதுல என்ன நியாயம்? இதாயா மாப்பிள்ள மாமனார் சீர்கணத்தி நியாயம். பண்டிகைக்கு புதுமா பிள்ளைக்கு சீர்கணத்தி செய்ய வேண்டாமா? என் மாமனார் எனக்கு மோதிரம் போட்டாகணும். கடனை வாங்கினாரோ கொள்ளையடிச்சாரோ மோதிரம் போடணும், போட்டாரு. வரட்டா? எல்லாம் ஏன் நேரம்? டேய், வாட்சை நான் கட்டி இருக்கேன், நேரத்தை பத்தி நீ பேசுறியா? புது வாட்சி கட்டினவன் தான் நேரத்தை பத்தி சொல்லணும்னு என்ன சட்டமா? என்ன ஊருக்குள்ள புதுசா இம்சையா இருக்கு. யாரா வரதனா? என்ன வரதா? உலக சொல்றதுன்னு ஒரு விரதம் எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, இந்த சோடா புட்டில கருப்பு கையில கட்டி அதான் வாட்சின்னு சொல்லி ஊருக்குள்ள காட்டிக்கிட்டே அலைவ. நீ புது வாட்சி கட்டிருக்கீங்கிறத நான் நம்பணுமா? டாய், எங்க அம்மா மட்டும் தான் சஸ்பென்ஸா கைய பின்னாடி கட்டி இருக்கிறேன். வாட்ச பார் கையில. புது வாட்சி, ஆச்சரியம், அது ஓடுது. மோதிரம் வேற வச்சிருக்க. என்னடா நேத்து வரைக்கும் வெறும் வரதனா இருந்தா இன்னைக்கு வாட்ச்மேன் வரதனா மாறிக்கே? எப்படி? அப்படி கேளு. மாமனார் மாமியார் எதுக்குடா இருக்கிறாங்க? நகை கடையில கொள்ளையடிக்கிறதுக்கு இருக்காங்கன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான். மாப்பிள்ளைக்கு பண்டிகை சீர் செய்யணும்னு சொல்லிட்டு என் மாமனாருக்கு மாமியாருக்கும் கடுமையான போட்டி. வருஷ பொறுப்புக்கு என் மாமனார் இந்த கையில வாட்ச் கட்டு இருக்காரு. பொங்கலுக்கு மாமியார் இந்த கையில வாட்ச் கட்டுன்னு சொல்லி இருக்காங்கடா. டேய் கணேஷ், வரண்டா. கணேஷ் வணக்கம். மூணு சீட்டு முருகன் குரல் மாதிரி இருக்கு. வணக்கம் வணக்கம். முருகனே தான். இதான்ப்பா, நான் வணக்கம் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம கடையில குறைச்சிக்கிட்டு இருக்கிற. வேற எதையா குடிக்கிறது? வர்றவெல்லாம் வாட்சி மோதிரத்தை காட்டி வெறுப்பேத்துறானுங்க. இந்த வாட்சி மோதிரம் அப்படி இப்படிலாம் சொல்லி வயிற்றுல எழுப்ப மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இல்ல பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடு. அப்புறம் தான் திரும்பி பேசுவேன். வாட்சாவது மோதிரமாவது அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆஹா, வந்துட்டான் நம்ம ஆளு. முருகா, உட்கார் உட்கார் உட்கார். என்னடா திடீர்னு தடிச்சுட்ட? எந்திரே. ஏன்பா? அம்மா, இந்த ஒரு அழுக்கு முண்டா பண்ணின போட்டுட்டு அதுல ஒரு 5-6 பொத்தலோட ஒரு கிழிஞ்ச கோவணத்தோட அலைவியே, அதெல்லாம் எங்கடா? ஏன் அந்த பனியனை பாக்கணுமா? உள்ள இருக்கு. உள்ள எங்க வீடுக்குள்ள வச்சிருக்கியா? இல்லப்பா, இந்த பாரு, இந்த சட்டை நல்லா இருக்கா பாரு. நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இந்த சட்டை 2 சட்டையா? ரொம்ப பிரமாதமா இருக்குடா. அப்பா எண்ணிக்கை குறைக்கிற, இதோட 3 சட்டை போட்டுருக்கா? ஆமா. ஏதுடா, எப்படா வந்தது? பாம்பு சட்டையா காட்டுற மாதிரி ஏகப்பட்டது போட்டிருக்கேன். உனக்கு எப்படி கிடைச்சது? என் மாமனார் கொடுத்தது. சரி. மூத்த மச்சின, என் இளைய மச்சின. புது மாப்பிள்ளன்னு சும்மாவா? பண்டிகை சீர்ப்பா அதெல்லாம். ஐயோ, இவன் கால்நடையா வரும்போதே கார்பரேஷன் ரோட்டை கூட்டுவான். இப்ப ஸ்கூட்டர்ல வேற வர்றான். ஹலோ கணேஷ். என்னப்பா இப்படி இருக்கிற? இது நல்லா இருக்கேன்பா. என்னடா டேய், எனக்கு கல்யாணம் ஆச்சு மறந்துட்டியா? ஏ, மறக்கலப்பா. உண்மையான ஃப்ரெண்டுன்னா ஞாபகம் வச்சுக்கணும்டா. சரி. அதான் தலை தீபாவளி, தலை பொங்கல். ஐயோ, நீயும் ஆரம்பிச்சிட்டியா? என்ன தலை பொங்கல் தலை தீபாவளின்னு சொல்லி எங்க மாமனார் வீட்டுல ஸ்கூட்டரை கொடுத்தாங்க. உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்க போற அதானே? டேய், எனக்கு ஸ்கூட்டர் மட்டும் தரலடா. டிவி, மிக்ஸி, பேஜர் கூட கேட்டிருக்கேன். அவருக்கு சரியா புரியல. அவருக்கா? எனக்கு இந்த வருஷம் புது பொங்கல் சீரே கிட்டத்தட்ட லட்சத்தை எட்டுண்டா. சும்மா நாமளே சம்பாரிச்சு நாம அனுபவிக்கணும்டா. அப்பதான்டா ஒரு திருப்தி. நாமளே சம்பாதிச்சு அனுபவிக்கணுமா? ஏண்டா அதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, இப்போ ஒரு டிவி, சுமாரான ஒரு ஸ்கூட்டர், இதெல்லாம் வாங்கணும்னு ஒரு பட்ஜெட் போட்டேன்னு வச்சுக்கோ. குறைஞ்சது ஒரு 50,000 ரூபா ஆகும். அந்த 50,000த்தை நீ சம்பாதிக்கிறதுக்குள்ள அரைக்கிழவன் ஆயிடுவேன். அதுக்கப்புறமும் உன்னால அந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாதுடா. அப்பவும் மாப்பிள்ள வருவான், மொத்தத்தையும் அவன் தட்டிட்டு போடுவான். அதனால தான் நான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ன்ற பழமொழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னடா அசுர வேகத்துல கிளம்பிட்ட? லிஸ்ட் போட நான் தயாராயிட்டேன்டா. வெரி குட், இதே ஸ்பீட்ல போ. டேய், எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போடா. அதான்டா, வீட்டுக்கு போய் சீர் வரிசைக்குரிய லிஸ்ட தயார் பண்ண போறேன். டேய், குடிச்சுக்கிட்டு இந்த கடலையை விட்டுட்டு போறியடா. இனிமேல் நான் கடலையை குறிக்க மாட்டேன், மாமனாரை குறிக்க போறேன். நாமெல்லாம் ஆளாளுக்கு பணம் போட்டு ராமையா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். மாப்பிள்ளை பட்டணத்துல ஏதோ வேலையில் இருக்காரு, நம்ம பொண்ணை கண்கலங்காம பாத்துப்பாரு அப்படின்னு நினைச்சோம். அவரு என்னடானாக்க காகிதத்திலேயே ராக்கெட் விட்டுருக்காரு. ராக்கெட்டு 1 லட்சம் ரூபாய் சீர் வேணுமா. 1 லட்சமா? அதை நாங்க பார்த்ததே இல்லையே. பார்க்கல, லாட்டரி சீட்டு எழுதிருப்பானே. அதான்
இவங்க தான் லட்சத்தை பார்க்காத மாதிரி பித்திக்கிறாங்க. நாங்க மட்டும் என்ன பார்த்தா இருக்கோம்? ஏன் வள வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ராமையாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது நமக்கு வந்த மாதிரியா? அதனால வாங்க எல்லாரும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம். யோசனை நல்ல பிரமாதமா தான் இருக்கு. ஆனா நம்மெல்லாம் ஒன்று கூடி இந்த யோசனையை செயல்படுத்த முடியுமா? அதுக்கு நீங்களாம் தயாரா? நசுக்கிறதுக்காக 6 அடி ஒரு அளவுக்கு அடியாள்களை உங்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்கானா? ஏன் அனாவசியமா அலறீங்க? மேல பேனர் பாருங்க. உங்களுக்கு புது ஜாடியே வருக, புது ஜோடியே வருக. பேனர்லாம் வச்சிருக்கானுங்க. இப்பதான் ஐயாவுடைய ரேஞ்சு உங்க ஊர்க்காரங்களுக்கு லேசா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. லட்சம் ரூபாய் சீர்மாப்பிளையாச்சே, சும்மாவா? ஆனா அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்றியே, இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கோ? போது ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுங்க. கௌரி எல்லா ஊர்லயும் ஆரத்தி பொம்பளை எடுப்பாங்க, இங்க ஆம்பளை எடுக்கிறீங்களே. நான் தாயுமானவர். தாய் குலமும் நானு, தந்தை குலமும் நானு. உமா, என்னது சினிமா தியேட்டர்ல கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு வரிசையா நிப்பாங்களே, அந்த மாதிரி நிக்கிறாங்க. அனுபவிச்சிடறேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நெஞ்ச தொட்டுட்டீங்க, இது சுட்டுட்டீங்க. நெருப்ப கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ, யாருது சட்டை பிடிச்சிட்டு டெலிபோன் பண்றது? நீங்க பாரு, உங்க கையை வீசிட்டு போனா எப்படி? நான் என் கையை தான் வீசிட்டு போக முடியும். நடக்கும் போது உங்க கையை வீசிட்டு போக முடியும். மாப்பிள்ள ரொம்ப டபாங்கியாரு, காசு கொடுக்க சொல்லு. நியூஸ் போன கேரியர் மாதிரி ஆடுறான் பாரு. பெரிய மனசு பண்ணி 5 பைசாவோ 10 பைசாவோ இருந்தா எடுத்தா போட்டு போ. நாங்க பிச்சை எடுக்கிறோம், நாங்க எடுத்து ஹை லெவல் ஆளாத்தியா? காசு குடியா? இவனுங்க அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டானுங்க. ஒரு 100 ரூபாய போட்டு வா, ஓடிடுவோம். எப்படியா? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்னா 20 பேர் எடுத்துக்கோ. ஏன் 2000 ரூபாய் குடியா? 2000? ஆமா. உமா, விளைப்பறி கொள்ள மாதிரி இருக்கே உமா. மாப்பிள்ள என்ன உமா இந்த அடி அடிக்கிற? நான் தான் அடிச்சேன். தாய்மானவர், நல்ல நேரத்துல வந்தீங்க. நீங்க தான் இந்த ஊர்ல ஒரு 2 in 1. தந்தை குலமும் நீங்க தான், தாய் குலமும் நீங்க தான். நீங்க எடுத்து சொல்லுங்க. சொல்றேன் மாப்பிள்ள. உங்களுக்கு புதுசா வர மாப்பிள்ள இந்த ஆரத்தி தட்டுல துட்டு போட தயனீங்கன்னா ஊருக்குள்ள போய் மாமனார் வீட்டுல உட்காந்துட்டு மதிப்பா உங்களுக்கு லட்சம் ரூபாய் சீர் கேட்க முடியுமா? நாங்கெல்லாம் மறியல் பண்ணுவோம். இந்த பேரா போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? 4 பேர் சேர்ந்தீங்கன்னா உடனே கூட்டம் போட்டு கோஷம் போடுறதா? சும்மா இருங்க அண்ணே. என்னது புருஷனே என்னங்கிற? ஐயோ அவரே. அவரையா? நான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் கொடுத்துறாதம்மா. ஐயோ அல்ப மாதிரி இருக்காதீங்க. லட்சம் ரூபாய் மாப்பிள்ளைய லட்சணமா இருங்க. கௌரி கல்யா பாடாங்க. ஆரத்தி எடுக்கும் போது பாடக்கூடாதா? இப்ப பாடுவா, அப்புறம் அதுக்கும் பணம் கேப்ப. போடா நீ வா. போட்டு வணக்கம். இது வணக்கம் சொல்ற விதமே பயமா இருக்கு. ஏங்க இவனை நீங்க கல்யாணத்துல பாக்கல? கல்யாணத்துல உன்னை தவிர வேற யாருமே பாக்கலையே. ஏன் இப்படி புழுகுறீங்க? என்னையவா பாத்தீங்க? நான் என்னென்ன நகை போட்டிருக்கேன், கையில எத்தனை வளையல் போட்டிருக்கேன்னு தானே பாத்தீங்க. இவனை எங்க பாத்துருக்க போறீங்க? இது பாக்குறதுக்கு இவர் அல்லாவுதீன் பூத மாதிரி இருக்காரு. அவரை போய் அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசுறீங்க. ஐயோ அவன் என் தம்பிங்க. அவனை போய் அலாவுதீன் பூதம் அது இதுன்னுக்கிட்டு. அக்கா, அப்பா சொல்றதுலயும் ஒரு அழகு இருக்கு. கேட்கறதுல அவர் அலாவுதீன்னா அவருக்கு சேவை செய்யற அன்பு பூதம் நான். சரிப்பா சரி. இப்ப எனக்கு என்ன சேவை பண்ண போறேன்? வாங்க சாப்பிட போலாம் வீட்டுக்கு. சொல்லி வச்ச மாதிரி திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டாங்களா? உமா, உமா, ஐயோ ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு பசி பின்னது, நீ சடையில பின்னிட்டு இருக்க. சீக்கிரம் சாப்பாடு போடுமா? இன்னைக்கு நாங்க சாப்பாடு போட மாட்டோம், ஊர் கட்டுப்பாடு. சுத்தம். என்ன பட்டினி போட்டு கொள்றதா ஊர் கூடி முடிவு எடுத்தாச்சா? ஐயோ அது இல்லைங்க. பொங்கல் மாதிரி பண்டிகைக்கு சாப்பாடு போடல எங்க ஊர்ல ஒரு முறை வச்சிருக்காங்க. என்ன முறை? புது மாப்பிள்ளையா சமைச்சு சாப்பிடணுமா? ஊர்க்காரங்க உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. சீக்கிரம் போட சொல்லி இங்கே உட்காந்துறேன். இங்க இல்ல, முத்து
சொல்லுவியோ சீக்கிரம் போட சொல்லு. இருங்க பாய் போடுறேன். ஐயோ விட்டா தலையில போட்டு ஒரே படுக்க வச்சு போட சொல்லி. என்னது? ஓஹோ நீ கூட கொண்டு சாப்பிடுவியா? எங்க என் ஊருக்காரங்க எப்போ வர போறான்னு தெரியலையே. என்னது வெண்சாமரை வீசுற மாதிரி ஏன் ஆட்டிட்டே வரீங்க? நீங்க புது மாப்பிள்ள எங்களுக்கு மகாராஷ்டிரா மாதிரி அதனால தான் வெண்சாமரம் வீசிட்டு வந்தேன். அதுக்காக தலையில பாரத்தை வச்சு கிரீடம் சொல்லி கவுத்திடாதீங்க. ஏய் தண்ணி புலையிலையா கூட்டு போறேன். ஆஜா அப்பளம் வந்தாயா சாதம் தயார் சாம்பார் வந்தாயா ரசம் ஆஜா பாயசம் வந்தாயா. ஏய்யா சாப்பாடு பரிமாற சொன்னா பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கீங்க. ஒருத்தரை சோறு போடுறதுக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்க. எல்லாத்துலயும் மரியாதையான விஷயம் இருக்குங்க. மரியாதை விஷயம். ஆமா மாப்பிள்ள நாங்க மரியாதை கொடுக்குறோம், நீங்க விஷயத்தை கொடுங்க. விஷயம்ல என்னய்யா? இந்த இலைக்கு பணம், தண்ணி காசு, கூட்டு போறதுக்கு பணம், பப்பளத்துக்கு பணம், சாதத்துக்கு பணம், சாம்பார் பணம், ரசம் பணம், முருங்கை பணம், வாழை பணம், பாயாசத்துக்கு பணம். இப்படி பணத்தை கொடுத்தா போக எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். நான் அங்க போய் சும்மா இருங்க. சாப்பிடுறேன். ஒண்ணும் குதிக்காதீங்க. இப்ப நீங்க ஊர் மரியாதை ஏத்துக்கலன்னா எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு பொங்கல் சீரா ₹1,00,000 பணம் கேட்பீங்க? கொட்டுங்கய்யா ஓடு கொட்டுங்க. போடுங்க ஓன. ஏண்டி கொட்டானுங்களே இலையில எனக்கு ஏதடி பணம்? இருந்த பணத்தை எல்லாம் ஊருக்குள்ள வரும்போதே ஆரத்தி எடுக்கிறேன்னு சொல்லி புடிங்கிட்டானுங்க. இப்போ நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்? மாப்பிளே யாரு நீங்க? ஊர் மரியாதையை கொடுக்க முடியாம கஷ்டப்படுற எல்லா மாப்பிள்ளைகளுக்கும் நான் பணத்தை கொடுத்து வாங்குற நடமோடு பைனான்சியர். ஏய் பசங்களா, எல்லா கடைக்கார பசங்களும் அந்த பக்கம் வாங்கடா. ஏடு குண்டல வாடா. என்னடா? வாங்கடா. நம்ம நீனு போட்ட சாதம் போட்ட இது அப்படி. நம்ம நீனு போட்ட கூட்டு பொரியல் இது அப்படி. நம்ம நீனு போட்ட தண்ணி போட்ட தண்ணி போட்டியா? இலைய தண்ணி போட்ட அது எப்படி? நம்ம நீனு போட்ட ஆமா எதுக்கு உனக்கு போடணும்னு ஆசை. இந்த எல்லாத்தையும் நீங்களே பிடிக்கடா. அவரை டவல் சொம்பு பணம் டேய், சொம்பு பணம் கிம்பு பணம் அவள்கிட்ட என்ன கேட்கல. நான் இருக்கிறேன்ல மாப்பிள்ள, நீங்க எதை பத்தி இனிமே கவலைப்பட வேண்டாம். என்ன கவலைப்பட வேண்டாம்னு சொன்னீங்களே, நீங்க கவலைப்பட வேண்டிய கட்டம் வந்து எதுக்கு? எனக்காக எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தீங்க பாருங்க. ஆமா. அதான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன்னு. நான் வாங்க மாட்டேனே. இந்த கலிகாலத்துல கொடுத்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு வள்ளலா? எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. வேற எது பிடிக்கும்? எல்லாம் காலையிலேயே உன் பொண்டாட்டி தன்னோட எல்லா நகையும் என்கிட்ட கொண்டாந்து அடமானம் வச்சுட்டா. அந்த அடமான பணத்தை தான் இப்போ பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயோ. ஆமாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இந்த உத்தம பத்தினியால தாங்க முடியுமா? உங்களுக்கு தேவைப்படும் தெரிஞ்சுதான் காலையிலேயே எல்லா நகையும் கட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அட பாவீங்களா, உங்க விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சறா. எனக்கு வயிறு எரியுது. கயிறு இடுப்புல போடுற கயிறை கடுமை என்னாச்சு? காலையில குளிச்சீங்கல்ல? ஆமா. அதுவும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்களா இல்லையா? ஆமா. எண்ணெய் படக்கூடாதுன்னு வெள்ளி அண்ணாவை கட்டி மாட்டீங்க பாருங்க. ஆமா. அதையும் இவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டாரு. ஐயோ, வெள்ளிக்குடியும் அடமானம் வச்சாச்சா? அடமான பணத்தை கொடுத்து சூறை அடித்தீங்களே. இங்க பார் உமா, ஒண்ணு உன்ன அந்த யானைகளை விட்டே பயம் காட்டுறீங்க. உமா, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். என் கூட வா. சரியான தம்பதிகள். ஏண்டா சாப்பிட்டீங்களா? என்னையா இப்படி வந்து நிக்கிறீங்க? எல்லாம் ஒரு மரியாதை மாப்ள. ஐயோ, மரியாதையா? நான் மரியாதையில பட்டது போதியா? நாங்கெல்லாம் விவசாயிங்க, எங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கு மாப்ள. ஐயோ, என்ன கட்டுப்பாடு? வயல்வெளியில நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறதா? அது இல்லைங்க, பொங்கல் பண்டிகை உழைப்பாளிக்கு நீங்க மரியாதை பண்ற நாள். நல்லா தெரியும். நீங்க சேத்துல கை வைக்கலைன்னா நாங்க சோத்துல கை வைக்க முடியாது. அதனாலதான் இந்த உலகமே உங்களை வணங்குது, நானும் உங்களை வணங்குறேன். வணங்கிட்டா மட்டும் போதாது, எங்களுக்கு மரியாதை பண்ணணும். மரியாதையா? ஐயோ, அப்புறம் பணம் இதுன்னு கேட்பீங்களா? நாங்க அப்படிலாம் கேட்க மாட்டோம். அப்பாடா. ஆனா இலவசம் வேட்டி சட்டை கேட்போம். ஐயோ, இதுக்கு நீங்க பணமே கேட்டுக்கலாமே.
என்னையா பண்ண போற? இது புடவை, அந்த மூட்டை வேட்டி, இது எல்லாத்தையும் இவங்களுக்கு இலவசமா விநியோகம் பண்ண போறேன். புடவை வேட்டி எல்லாம் என் அக்கவுண்ட்லயேவா? ஓக்கம் இல்லையா? கிழிஞ்சுது. அக்கவுண்ட் புக் இவ்வளவு தனியா இருந்து அதுவே கிழிஞ்சு போச்சு. அது இல்லையா, நீ அடமானம் வச்ச நகை எல்லாம் மூழ்கி போச்சு. அக்கவுண்ட் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. அட பாவிகளா. 1 லட்சம் சாயங்காலம் கிடைக்கு. சாயங்காலம் கிடைக்கும் 1 லட்சம். 1 லட்சம் சாயங்காலம் கிடைக்கு. சாயங்காலம் கிடைக்கும் 1 லட்சம். சாயங்காலம் கிடைக்கும் சாயங்காலம் கிடைக்கு. 1 லட்சம் 1 லட்சம் சாயங்காலம் கிடைக்கு. என்ன? 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? ஆமா, கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு சாயங்காலமே கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கு. எனக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சீர் போமா கிடைக்க போகுது. யா! நம்மளாம் கூடி இருக்கிறது புது மாப்பிள்ளைக்கு சீர் கொடுக்கறதுக்காக. அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு சீனியர் ஜோடிக்கு சீர் கொடுக்கணும். சீனியர் ஜோடியா? என்னடி இது? இது என்ன மில்லு வேலையா பேங்க் வேலையா? சீனியர் ஜூனியர் பிரிக்கிறதுக்கு உனக்கு அக்கா இருக்க? வேற எப்படி சீனியர் ஜோடி வரும்? யார் அது? நாங்க தான். வாங்க வாங்க மாப்பிள்ள, ஆ, நீங்க எப்படி அவங்களுக்கு புது ஜோடியோ ம். அதே மாதிரி உங்க மாமனாரும் மாமியாரும் உங்களுக்கு புது ஜோடி. அவங்களுக்கு சீர் செய்ய வேண்டியது உங்க கடமை, இந்த ஊர் வழக்கம். சீர் செய்யணுமா? ம். நானா? ஆமா. செஞ்சுட்டா போச்சு. இதோ கும்பிடு கொடி, இத சீரா எடுத்துக்கங்க. அதெல்லாம் நடக்காது. ம். நீங்க லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, ஆமா. பெரிய லிஸ்ட். ஆ. அதே லிஸ்ட் நீங்க அவங்களுக்கு செய்யணும். வாட்ச், ஆமா. மோதிரம், செயின், ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், ஸ்கூட்டர். வேண்டாம் மாப்ள, அதுக்கு பதிலா ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துரு. ஹெலிகாப்டர் வச்சுட்டு நீ என்னையா பண்ண போற? வீட்ல இருந்து கழனிக்கு போவேன். ஆ. கழனியில இருந்து களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். யோ யோ விட்டானி ராக்கெட்டே கேப்பையா. நீங்க எல்லாரும் கூடி ஏதோ திட்டம் போட்டு என்ன அமுக்க பாக்குறீங்க. நான் அந்த அலுவலக இடத்துக்கு வரல, நான் வரல. அப்பா நில்லுங்க. என்னையா உங்களுக்கு என்ன பிரச்சனை? புதுசா கல்யாணம் பண்ணி போறோம் நாங்க. அட்வான்ஸா சீர் செய்யுங்க. மச்சானுக்கு அதான மரியாதை. அட்வான்ஸா சீரா? ஏயா உள்ள ஒருத்தன் கல்யாணம் ஆகி 60 வருஷம் ஆகுது, அவனும் சீர் வேணும்னு கேக்குறான். அதான் உங்க அப்பா. உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அட்வான்ஸா சீர் கேக்குறீங்க. தெரியாதனமா உங்ககிட்ட பொண்ணு எடுத்ததுக்கு சீர் கேட்டையா, அது ஏன் தப்புதான். இனிமேல் வாயை திறந்து சீர் கொடுங்கன்னு யாருகிட்டயுமே கேட்க மாட்டேன். ஆனா நீ சீர் வாங்காம போக மாட்ட போல இருக்க. எப்படி? இந்த சீர் தானடா வேணும். இந்த புடி. இந்த சட்டை வேண்டாம், ஒரு சங்காத்தமே வேண்டாம்டா. கொண்டா கொண்டாடா. இப்படியே நான் கட்டின துண்டோட போயிடுறேன். இப்படியே போனா 60 கிலோமீட்டர்ல எங்க ஊர் இருக்கு. மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் 10 மணி நேரத்துல நான் ஊர் போய் சேர்ந்துருவேன். என்ன விடுங்க. என்ன தனியா விட்டுட்டா போறீங்க? இல்ல, கூட்டத்தோட விட்டு போறேன். ஓடி இங்க பாரு, உங்க அப்பா ஹெலிகாப்டர்ல உணர்ந்து ஏத்தி விட்டு ஏத்துவான். நான் அங்க வந்து மாப்பிள்ளன்னு பேசுறேன். மரியாதை நாடி போ. மாப்பிள்ள மரியாதை நடத்துனீங்க. ஹெலிகாப்டருங்கிறான் ஒருத்தன் ஏரோப்ளேன் வேணும்னு கேக்குறான். ராக்கெட்டே பார்க்காதவன் ராக்கெட்ல தான் வேணுங்கிறான். மாட்டேன், நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன். இப்படியே திரும்பி எங்க ஊருக்கு ஓடி. இதையே நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. இதையே மாத்தி யோசிச்சா இப்படி கூட போனா எங்க ஊர் வராது. ஐயோ, அத சொல்ல. இப்போ புதுசா பொண்ணு மாப்பிள்ளையும் தலை பொங்கலை கொண்டாட வந்தா சந்தோஷமா பொங்கலை கொண்டாடணுமே ஒழிய மாமனார்கிட்ட அதை குடு இதை குடு வைரம் குடு வாட்ச் குடு ஸ்கூட்டர் குடுன்னு போட்டு கசக்கி பிழியப்படாதப்பா. இதை நான் உணர்றேங்க. உணரு. நல்லா உணர்றேன். ஆனா சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி எங்க வீட்டு நகையெல்லாம் அடமானம் வாங்கின நீயா இத சொல்றது? அங்கதான் நீ தப்பு பண்ற. உன் பொண்டாட்டி எங்கிட்ட அடமானம் வச்ச அத்தனை நகையும் என்கிட்ட இல்ல. வித்துட்டியா? ஐயா, அது இல்லையா. எல்லா நகையும் உன் பொண்டாட்டிட்டு தான் இருக்கு. உமா சொல்லவே இல்லை. உமா எதுக்காக சொல்லலைன்னா, நீ நல்லா திருந்தி சந்தோஷமா ஒழுங்கா வாழணுங்கிறதுக்காகத்தான் நான். ஐயா, அதுக்காக தான் நீங்க இப்படி ஒரு ஆளா இருந்தீங்களா? ஆமா மாப்பிள, வருங்கால தம்பதிகளின் பொங்கல் பரிசு. என்ன கரும்பு கையில கொடுத்துட்டீங்கன்னா இப்படியே பார்த்தா என்ன பட்டினத்தார் மாதிரி முடிவு பண்ணிடுவானுங்க. இதான் இயற்கை தாய் கொடுக்கிற இனிப்பான பொங்கல் பரிசு மாப்பிள. ஓ, இதான் பொங்கல் பரிசா? ஆமா, இந்த கோழி மூட்டைய மேடையில வச்சுக்கிட்டு
ஏதோ ₹1,00,000 பரிசு மாதிரி வித்த காட்டிக்கிறீங்களே என்ன அது? அத நான் சொல்றேன். என்ன எனக்கு பொங்கல் பரிசு பார்க்கணும்ல? ஆமா இது என்னது? இதுதான் பொங்கல் பரிசு. எல்லா ஊர்லயும் கொடுக்கிற பரிசு இதுதானே மாப்பிள. நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடிட வேண்டியதுதானே? பொங்கல் பொங்கல் எடுத்து மாப்பிளை கொடு. என்னங்க இந்தாங்க. ஏங்க பொங்கல் சீரா ₹1,00,000 பணம் கேட்டீங்க. ₹100 பெறாத இந்த சாமான்லாம் கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சேச்சே இதெல்லாம் கடையில இருக்கும்போது தான் ₹100. உன் அன்பு கையால பரிமாறும் போது 1000 அவ்வளவுதானா? இது லட்சம் அவ்வளவுதானா? கோடானு கோடி. அவ்வளவுதானா? இது ஐயோ இதுக்கு மேல எனக்கு என்ன தெரியலையே. என்ன தெரியல? உமா பெஞ்சாதியுடைய அன்புதான் எல்லாத்துலயும் உசந்தது. அதை விட வசந்தது இன்னும் ஒண்ணு இருக்கே. என்னது? வந்து என் வயிற்றுல இருக்கிற உங்க ஓ, சொல்லவே இல்லையே கள்ளி. இதுதான் எனக்கு சூப்பர் பொங்கல் பரிசு.